ஹாய், நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மேக்ஸிக்கான கட்டிங் போட்டிருந்தேன். இதில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம், டாப் பார்ட். தென் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு போகலாம், பாட்டம் பார்ட்டுக்கு. ஓகே, நான் பாட்டம் பார்ட்டு தனியாக எடுத்து வச்சுடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு பேக் சைடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேக் பார்ட். நம்ம வந்து ரைட் ராங் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ரைட் சைடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லைனிங் வைக்கலாம். ரைட் ஆன் ரைட் வைக்கிறோம். நல்ல பக்கம் ஒன்றா வர மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. போய் கரெக்டாக 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். ஓகே, தையல் போட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற எக்ஸஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு வேண்டாம். கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. உங்கள் தையல், நீங்கள் போட்டிருக்க தையல் வரைக்கும் கட் பண்ணணும். தையல் வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்லாஷ் போட்டாச்சு. இப்போ பின்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பின்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது திருப்பி விட்டுக்கோங்க. இந்த லைனிங்கை நம்ம தச்சுருக்கோம்ல, இதை திருப்பிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடணும். நல்லா இப்படி விளக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? விளக்கி விட்டுட்டு நல்லா எட்ஜில் ஸ்டிச் போடணும். லைனிங் மேலே தான் ஸ்டிச் போடணும், சாரியில் போட்டாதீங்க. லைனிங்கில் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இது மேலே தையல் போட்டாச்சு. இது வந்து டாப் ஸ்டிச் சொல்லுவோம். இப்போ இது உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு ரைட் சைட். நான் ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கரெக்டாக இதை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். ஓகே, நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பின் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட தையல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்துடணும். ஓகே, டாப் ஸ்டிச் போடல லைனிங் மேலே, அது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்துடணும். அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சில் நான் ஸ்டிச் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போடுறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த எட்ஜில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை 1/4 இன்ச்லேயும் போட்டுட்டு எட்ஜ்லேயும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சில் மட்டும் போட்டு விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் நீங்கள் போடுறப்போ உங்களோட லைனிங் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இல்லாமல் நல்லா உள்ளே திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தள்ளிட்டு ஸ்டிச் போடணும். ஓகே, வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காதுல்ல லைனிங், அதனால். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் வெளிப்பக்கம் நெக்கு. நான் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜில், லைனிங்கோட எட்ஜில் சுற்றி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச். அப்புறம் நம்ம எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்.
ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். எட்ஜில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு வேண்டாம். நம்மளுக்கு என்ன அளவுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணணுமோ அவ்வளோ மட்டும் தான் தேவை. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற மொத்த ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து சென்டரில் இந்த பார்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பார்டரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2ஆக கட் பண்ணிவிட்டு ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் ஆன் ரைட் 2 ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2த்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச். ஓகே, 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்றதை இங்கே கட் பண்ணிக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க மற்றதை. ஓகே, 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச் போடல அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, இல்லை 2 ஸ்டிச் போட்டு விடுறீங்கனாலும் விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பார்டர். இதே சென்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது ஷேப் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்டர் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இது 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, 2ஆக மடிச்சுக்கோங்க. சென்டர் கரெக்டாக வர மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் லைனிங் இருக்குல்ல, நம்ம நெக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது மேலே வைக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, சென்டரில் வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த நெக்கை ஜஸ்ட்டு மார்க் மட்டும் பண்ணுறேன். நம்ம இங்கே எதுவும் கட்லாம் பண்ண வேண்டாம். ரஃப்பாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த ஷேப்பை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை கட் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து நான் என்ன ஷேப் கொடுக்க போகிறேன் அப்படின்றது. ஓகே, நீங்கள் இதை அப்படியே ஒரு ஷேப்லேயே நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நான் இந்த ஷேப்பில் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இங்கே அங்கங்கே ஒரு பொட்லி பட்டன் வைக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து பாவாவே வைக்கிறீங்கனாலும் 1/2 இன்ச் நீங்கள் மடிச்சு மட்டும் அடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இப்படி டைமண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இந்த பார்டர். ஓகே, இப்போ இதை நான் அட்டாச் பண்ணுறேன். நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மெயின் ஃபேப்ரிக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இதுதான் என்னோடய ரைட் சைட். நான் சென்டரில் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். சென்டர் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க நம்மளுக்கு தெரியறதுக்காக. அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஈக்குவலாக வரும். இப்போ இதுதான் என்னோடய சென்டர். நான் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நகத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சென்டர் தெரியும். நம்ம பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கரெக்டாக இப்போ இதுதான் என்னோடய சென்டர். ஓகே, இதில் இந்த பார்டரை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அடியிலையும் சென்டர் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பின் பண்ணாமலாம் ஸ்டிச் பண்ணாதீங்க. பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா லைட்டாக மூவ் ஆயிடுச்சுன்னா கூட கோணையாக போயிடும் நம்மளோட ஷேப்பே.
ஓகே, நல்லா பின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஓகே, இந்த எட்ஜஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு மடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்குது கரெக்டாக, நல்ல ஒரு கர்வ். அதனால் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டோட்டலாக கட் பண்ணாதீங்க. 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டே வந்து 1/2 இன்ச்சில் கட் பண்ணி விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கூட இதில் அட்டாச் பண்ணலாம் மெயின் ஃபேப்ரிக்கில். ஓகே, இப்போது 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அந்த ஷேப் மாறிடாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். பின் கண்டிப்பாக மேண்டேட்ரி. இப்போ இந்த எட்ஜில் வந்துட்டேன். என்ன பண்ணுறேன், இந்த சைடுக்கு நம்ம கொஞ்சம் உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி இந்த எக்ஸஸ் வெளியே வரும். இதை வந்து லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு உள் பக்கமாக அப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது மேலே இன்னொரு ஸ்டிச் போடுறேன். நான் சென்டரில் ஷார்ப்பாக வந்துட்டு இப்படி திருப்பிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதை அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே, இப்போது பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நான் லைனிங் வச்சுடுறேன். லைனிங் வந்து ரைட் ஆன் ரைட் வைக்கிறோம். கரெக்டாக சென்டர் வந்து கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி வைங்க லைனிங்கை. பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்டிச் போட்டுக்கலாம். கால் இன்ச் நம்ம தைக்க கொடுத்துருக்கோம். அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். பேக்கில் பண்ண மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்கோம். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தைக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டோம். இப்போ இதை ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஓகே, திருப்பி டாப்பில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அப்படியே திருப்பிக்கலாம், அவ்வளோதான். பேக்கில் என்ன பண்ணுமோ அதே தான். ஓகே, திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போடணும். இதை கம்ப்ளீட்டாக திருப்பி பின் பண்ணிக்கலாம். ஓகே, 1/4 இன்ச்சில் ஸ்டிச் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டாப்பில் இந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டு எக்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். லெஃப்ட் சைட் ஸ்லீவையும் ரைட் சைட் ஸ்லீவையும் நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணல, அதனால் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட் ஆன் ரைட் வைக்கிறேன். நான் கீழே வந்து 1/2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக இடம் விட்டுருந்தேன். கரெக்டாக ரைட் ஆன் ரைட் வச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சில் பாட்டமில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக அரேஞ்சில் தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு லைனிங்கை திருப்பி லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச். ஓகே, இப்படி எவ்வளோ எட்ஜில் போடுறோமோ அவ்வளோ நீட்டாக நம்ம திருப்பிக்கலாம். தள்ளி போட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பும்போது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. நல்லா எட்ஜில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக சுற்றி எட்ஜில் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்லீவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை யோக்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். யோக் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, இது பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பொட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம், அதனால் இது கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்லி பட்டன் இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போதே இதில் வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரைட் ஆன் ரைட் வைக்கிறோம். வச்சுட்டு 1/2 இன்ச் நம்ம ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தோம்ல, அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு சைடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஷோல்டரோட ராய்ட் வந்து பேக் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்கள் பேக் வச்சுக்கணும், அந்த சைடும் பேக்கில் தான் வைக்கணும். இப்போது ஸ்லீவ் வந்து அலைன் பண்ணி பாருங்கள். எது நம்ம ரைட் ஆன் ரைட் வச்சு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஓகே, அப்போது ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் வந்து அலைன் ஆகணும். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைட். நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு. ஓகே, ரைட் ஆன் ரைட் வைக்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஈக்குவலாக அலைன் ஆகுது. சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நாச் கொடுத்துருக்கோம், அந்த நாச்சும் நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகுது. இப்போ நான் இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். 1/2 இன்ச் இங்கேயும் கொடுத்துருக்கோம், அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடுறேன். ஸ்லீவை இழுத்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது பாருங்கள். நம்ம கரெக்டாக கட் பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஸ்லீவ் டாட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ராஸாக லைன் போடுறப்போ ஒரு 1/4 இன்ச் கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஹேண்ட் அடிச்சு ப்ராப்பராக நம்ம கட் பண்ணணும்னா எந்த எக்ஸஸும் வராது. நிறைய பேருக்கு ஸ்லீவ் எக்ஸஸ் வரும். எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாலும் ஸ்லீவ் எக்ஸஸ் வந்து எனக்கு வருது, ஏதாவது ஒரு சைடு வருது இல்லை 2 சைடு வருது அப்படின்னிங்கன்னா இப்போ நான் சொன்னது சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்தை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக அலைன் ஆகும்.
ஓகே, அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறதும் ஒழுங்காக அட்டாச் பண்ணணும். கட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ஈக்குவல் அலைன் ஆகாது. ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, சைட் ஜாயின் பண்ணலை, நம்ம பாட்டம் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து நான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். லைனிங் வந்து நம்ம A லைன் தான் கட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக வேஸ்ட்டோட அப்படியே மேட்ச் ஆகிடும். பட் நம்ம இதை வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதில் வந்து நான் கேதர்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, கேதரிங் ஃபூட்டர் வச்சு கேதர்ஸ் கொடுக்க போகிறேன். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கேதரிங் ஃபூட்டர் யூஸ் பண்ணி கேதர்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, கேதரிங் ஃபூட்டர் போட்டாச்சு. ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து விட்டுறணும், கேப் விட்டுறணும் சீம் அலவன்ஸ்க்காக. அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறத்துல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கேதர்ஸ். பார்த்திங்கன்னா அழகாக கேதர்ஸ் ரெடி ஆகிடும். இல்லைனா நம்ம கையில் மேனுவலாக பண்ணணும். நம்பர் 5 வச்சுட்டு நார்மல் ஃபுட் வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. இருக்கிறதுலே லாஸ்ட்டு நம்பர் ஸ்டிச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையிலே போட்டுட்டு நம்ம வந்து அதை சுருக்கி விட்டோம், ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது சுருங்கும். அப்படி தான் மேனுவல் கேதர்ஸ் வச்சுக்கணும். இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேதர்ஸ் வச்சாச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ யோக் பார்ட்டோட நான் வந்து லைனிங்கையும் மெயின் ஸ்கர்ட் பார்ட்டையும் அட்டாச் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய யோக்கோட பேக் பேட்டர்ன். எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து கேதர்ஸ் கொடுக்கும்போது அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நார்மல் ஸ்டிச் போடும்போது கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1.5 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நான் இங்கே வந்து ரஃபாக வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியும், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கர்ட் பார்ட்டை இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்டில் நான் பின் பண்ணுறேன். ஓகே, பின் பண்ணும்போது கொஞ்சம் அலைன் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட். ஸோ இதை அலைன் பண்ணி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் அந்த எண்டு வரைக்கும் அலைன் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இது கேதர்ஸ்ன்றதுனால நம்ம வந்து எங்கேயாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அப்படியே சுருக்கி விட்டுக்கலாம். ½ இன்ச் நம்ம வந்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம். இதுலேயும் யோக் பார்ட்டோட பாட்டம்லேயும் அந்த ½ இன்ச்சில் தான் நான் இப்போ ஸ்டிச் போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக கேதர்ஸ் வரல. ஸோ நம்ம கையிலேயே அப்படியே லைட்டாக சுருக்கி விட்டுக்கிறேன்.
ஓகே, கரெக்டாக இங்கே வந்து எண்ட் ஆகுது. அவ்வளோதான், அட்டாச் பண்ணிட்டோம். இது மேலே இப்போ நான் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் ஆஃப் லைனிங் எடுத்துக்கோங்க. நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஒரு சைடு எடுத்துகிட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் நம்ம ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம். ஸோ அது மைல்டாக எக்ஸ்ட்ரா வர சான்ஸ் இருக்குது. வச்சு பாருங்கள். எக்ஸஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த எண்ட்லேருந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். இதை வைக்கிறேன், வச்சு பார்க்குறேன் அந்த எக்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கா இல்லை கொஞ்சம் அலைன் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. மைல்டாக எக்ஸஸ் வருது, இருக்கட்டும். லைட்டாக எக்ஸஸ் இருக்கிறது நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மேலேயே வச்சு இப்போ நம்ம போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச். எக்ஸஸ் இருக்கிறத இப்படி லைட்டாக க்ராஸாக ட்ரிம் பண்ணிக்கலாம். யோக்கில் மட்டும் கட் பண்ணாமல், யோக்கிட்ட மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே மைல்டாக கொண்டு வந்துடுங்க. கீழே கொஞ்சம் தூரம் வரைக்கும், ஒரு 7 to 8 inches வரைக்கும் மைல்டாக கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இதே மாதிரி பேக் சைடு அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இதை திருப்பி பார்த்தோம்னா ஓகே, இப்படி தான் இருக்கும் நம்மளோட பாட்டம் அண்ட் யோக் பார்ட். இதில் நம்ம பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பார்டர் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு மேலே ப்ளே பண்ணிக்கோங்க. பாட்டமில் 1/2 inch நம்ம தைக்க கொடுத்துருக்கோம். அந்த 1/2 inch ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, ஜஸ்ட் அது மேலே ரைட் ஆன் ரைட் வச்சுட்டு 1/2 inch ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சு. இப்போ இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, கரெக்டாக 1/2 inch மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது ட்ரிம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸை வந்து அங்கங்கே ட்ரிம் பண்ணி விட்டுக்குவேன். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடில் நான் ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சைட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு பிகினர்ஸ் எப்படி மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஃப்ரம் ஸ்க்ராச் பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து நீங்கள் வந்து எப்படி டெவலப் பண்ணி ஒரு மேக்ஸியை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுன்றது ஒரு பிகினர்ஸ்க்கும் நான் வந்து வீடியோ பிளான் இருக்குது. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.